ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியாயோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறைவனுடைய கருணையாலேயே நடக்கும். தனுசு ராசியில் பிறக்க வேண்டும் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும். கொடுப்பினை இருந்தால்தான் தனுசு ராசியில் பிறக்க முடியும். அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீடு பாக்கிய வீடு. தனுசு ராசியில் பிறந்து விட்டாலே நன்னடத்தை, ஒழுக்கம், நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் தீங்கு செய்யாத பண்பு, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய பண்பு, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தானம், தவம், தியானம், இது போன்ற அமைப்புகளில் இறைநிலையோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இறை அருளுக்கு பஞ்சமே இல்லாத ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் 2025ஆம் ஆண்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் குரு பகவான் இப்போது அதிசாரமாக கடகத்திலே உச்சமடைந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில் 19ஆம் தேதி அளவில் வக்ரகதியிலேயே மறுபடியும் அதிசார நிவர்த்தி பெற்று மிதுனத்தில் சென்று அமர்ந்து ராசியை பார்க்க போகிறார். மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில், அதாவது 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி அளவில். 10ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் தன்னுடைய மூல திரிகோண வீட்டிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து விருச்சிகத்தில் அமர இருக்கிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவான் சுக்கிரனோடு சேர இருக்கிறார் விருச்சிகத்தில். அவர் வக்ரகதி இலங்கி கொண்டிருந்தாலும் மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கிறார். அவருடைய நண்பர் சூரியன், சுக்கிரன் இந்த அமைப்புகளோடு நல்லபடியாகத்தான் இருக்கிறார், சுபத்துவமாகத்தான் இருக்கிறார் புதன் பகவான். மாதத்தினுடைய 21ஆம் தேதி அளவில் விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் பகவான், அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு ராஜயோகாதிபதி, 5 குடையவன், திரிகோணாதிபதி, நல்லபடியாக மாதத்தினுடைய 21ஆம் தேதி அளவில் ராசியிலே தனுசு ராசியிலே அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். இங்கே வருவதற்கு முன்பாக தன்னுடைய வீட்டில் இருந்த போது, விருச்சிகத்தில் இருந்த போது உச்சகுருவின் பார்வையில் இருந்தார். இடப்பெயர்ச்சி அடைந்து தனுசுல் அமர்ந்த பிறகு செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் மங்கள யுகத்தில் இருப்பார். அதாவது இந்த மாதம் முழுவதுமே சனி, குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், அதாவது அனைத்து கிரகங்களுமே இடப்பெயர்ச்சி ஒரு மாறுதல்களை அடைகிறது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய, குருநாதர் வக்ரகதியிலே மிதுனத்தில் சென்று அமர, புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் அமர, விருச்சிகநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கு என்று சொல்லி எல்லா கிரகங்களும் ஒரு விதமான மாறுதல்களை, மாற்றங்களை அடைகின்றன. இந்த கோச்சார அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வரும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம். அதாவது அதிசாரமாக கடகத்திலே சென்று குரு அமர்ந்த பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே டல்லா இருந்தது. மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்க போகிறீர்கள். ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பதே அற்புதமான ஒரு விடயம். அவர் குருநாதராகி சுபராகி வளர்த்து 180 டிகிரியில சமசப்தமமாக பார்க்க போகிறார். மாதத்தினுடைய 19ஆம் தேதிக்கு பிறகு மனதில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இதையெல்லாம் சாதிக்க முடியவில்லை, எந்த இடத்துல எல்லாம் சற்று எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே போகிறது, என்ன இப்படி இருக்கிறதே, சரியில்லையே, இது போன்ற உணர்வுகளோடு இருந்தவர்களுக்கு மாதத்தினுடைய 19ஆம் தேதிக்கு பிறகு நேரடியாக ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிற பிறகு அற்புதமான இந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். உண்மையில சொல்றேன், ராசிநாதன் பார்க்கறதுன்றது ஒரு அற்புதமான விடயம். இது சாதாரண விடயம் இல்லை. அதே நேரத்தில் இந்த குருநாதர் ராசியை பார்க்கிறதுன்றது நேரடியாக சமசப்தமமாக ராசியை குருநாதர் பார்ப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு ஆண்டாக ராசிநாதன் குரு பகவான் அப்படி ஒவ்வொரு ராசி கட்டத்தை கடந்து நேரடியாக 180 டிகிரியிலிருந்து ராசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயல்பாக 12 ஆண்டுகள் ஆகும். இப்போது அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தோராயமாக 2026 குருப்பெயர்ச்சி வரைக்குமே, இந்த ஜூன் மாதம் வரைக்குமே நேரடியாக ராசி குருவின் பார்வையில் இருக்க போகிறது, புனிதமாக இருக்க போகிறது. உண்மையில சொல்றேன், அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் லாபஸ்தானம், ராசி, 3ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாமே வலுவாக இருக்கிறது. இந்த அமைப்புகள்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய, நல்ல மனிதர்களுடைய தொடர்புக்கு நல்ல கான்டாக்ட் 3ஆம் இடமும் வலுத்து இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையில் இருக்க போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பால அதனால ஆதாயங்களும் 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த குருவின் பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுகிறது. இதனால உங்களுக்கு உங்களுடைய வெற்றிகள், லாபங்கள் எல்லாமே உறுதி செய்யப்படுகிறது. 11ஆம் இடம் வளர்க்கிற போது
போட்டி பந்தயங்களில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியுமே, வெற்றி பெற முடியுமே. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம் நேரடியாக குருவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற போது எல்லா வெற்றிகளும், எல்லா ஆதாயங்களும், எல்லா லாபங்களும் உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்க, ராசியிலே செவ்வாய் அமர்ந்து மங்கள யோகம் ராசியிலே ஏற்பட்டிருக்கிற போது எல்லா சுப மங்கள காரியங்களும் இந்த மாதத்துல, கார்த்திகை மாதத்துல, குறிப்பாக 19ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதைக்கு எந்த குறையும் இருக்காது. அது அப்படியே கண்டினியூ ஆகும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 6ஆம் இடம் நேரடியாக சனியின் பார்வையில் இருக்க, தனி சுக்கிரன், அதாவது சுக்கிர பகவான் நேரடியாக 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உண்மையில சொல்றேன், கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகும். அதே நேரத்தில் தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க முடியும். தொழில் அடிப்படையில் ஒரு வேலை, வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அடிப்படையில் ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லபடியாக சுப கடன்களை வாங்கி ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும். அதாவது குருபலம் வருகிற போது திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், நல்ல விடயங்களை தரும் என்று பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்கிற போது மனதுக்கு பிடித்த நல்ல வரன் அமையும். பிரிந்து சென்று விடலாம் என்று சொல்லி மன கசப்போடு இருந்த கணவன் மனைவி இருவருமே இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் காதலில் விழப்போகிறீர்கள். இன்னும் ஒரு தடவை இந்த பூமிக்கு பிறந்து வந்தால் இவர்தான் என் கணவனாக வர வேண்டும் அல்லது இவர்தான் என் மனைவியாக வர வேண்டும் என்ற அற்புதமான அந்த வாய்ப்பை மறுபடியும் குருநாதர் உங்களுக்கு தரப்போகிறார். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை 7ஆம் இடத்துல இருக்கிற குரு தருவார். உண்மையில சொல்றேன், ராசிக்கு நேரடியாக குரு பார்வை கிடைக்கிற போது கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அந்த அன்பு செய்யக்கூடிய உறவுகள் என்று சொல்லி உங்களுடைய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், இந்த அமைப்பு எல்லாமே அற்புதமாக இயங்கும். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களோட உங்களுடைய தொடர்புக்கு வரக்கூடிய அத்தனை உறவுகளும் அற்புதமாக இருக்கும். ஒரு புது வரவு, ஒரு புது உறவு, புது ஆரம்பம், அதாவது ஒரு நியூ பிகினிங். சரி, இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. எதுவுமே பெரும்பாலும் உங்கள் கைகளில் இருக்கவில்லை. இப்போதிலிருந்தாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விழிப்புணர்வாக தேர்வு செய்து நல்லபடியாக கடவுளுடைய கருணையாக நடத்தி செல்ல முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இப்போது இதை ஆரம்பிக்கலாம். அதாவது 3ஆம் இடம் பலத்து, 3ஆம் இடத்தை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து, லாபஸ்தானம் குருவின் பார்வையிலிருந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நல்ல புதிய வரவுகள் இருக்கும், புதிய உறவுகள் இருக்கும், வாழ்க்கையில ஒரு அழகான திருப்பங்கள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில வசந்த காலம், ஒரு பொற்காலம் என்று சொன்னால் ராசியை குரு பார்க்கிறது, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது. உண்மையில சொல்றேன், அந்த வசந்த காலம், அந்த இலை துளிர் காலம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு தொடக்கம், அருமையான ஒரு ஆரம்பம் இப்போது இருக்கிறது. நீங்கள் புதிய நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 3ஆம் இடம் என்று சொல்கிறது முயற்சி பாவகம். ராசி குருவின் பார்வையில் இருக்க, 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்க, 3ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க, ஒரு விதமான தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் லெவல். அதாவது நான் சொல்றது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, அதாவது ஆணவத்தால வர தலைக்கணம் இல்லை. இயல்பாகவே இறைவனுடைய கருணை இருக்கிறது, அதிர்ஷ்டம் செயல்படுகிறது. நம்முடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி வாகை சூடலாம் என்று பாசிட்டிவா சிந்திக்க முடியும். சிந்திப்பதை செயல்படுத்தி வெற்றி பெற முடியும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்க, 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்க, ராசியை குரு பார்க்க, 7ஆம் இடத்துல குரு இருக்க, 3ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க, நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உண்மையில சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நீங்க தான் கிங் மேக்கர்ஸ். உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஏரியாவில் நீங்க தான் கொடி கட்டி பறக்க முடியும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே அற்புதமாக உயர்வடையுமே. உண்மையில சொல்றேன், சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, சகோதர உறவுகளுக்கு இடையில இருந்த அத்தனை மன கசப்புகளும் அப்படியே விலகும். சகோதரர்களை தேடி தேடி நீங்கள் போன காலங்கள் போய் உங்களை தேடி, உங்கள் அன்பை தேடி, உங்கள் உறவை தேடி உங்கள் சகோதரர்கள் இயங்கக்கூடிய காலமாக அற்புதமாக இருக்கிறது. சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகி தவிடுபடியாகும். உண்மையில சொல்றேன், சகோதரர்களோடு கூட பிறப்பதே அற்புதமான ஒரு செயல் என்று சொல்லி அந்த ஒரு சகோதர அமைப்பை நினைத்து நினைத்து நீங்கள் மனமுருகி அன்பு செய்யக்கூடிய காலம். 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், செவ்வாய் எல்லாமே வலுத்து சுபத்துவமாக இருக்கிற போது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். 1000 தான் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன், அவளின் கூட பிறந்தவள் என்கின்ற உணர்வு வரும். இந்த அமைப்பை 7ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் செவ்வாயின் சுபத்துவமும், 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் வலுக்கிற போது செவ்வாயின் சுபத்துவமாக இருக்கிற போது அற்புதமான சகோதர ஒற்றுமை நிலைக்கும் நீடிக்கும். சகோதரருக்கு உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகளை அப்படியே விலக்கி வைத்துவிட்டு சகோதரர்களோட நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான காலம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களாக தோல்வி அடைந்து விட்டது ஐயா, இந்த இனியாவது 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி நடந்தால் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்குமா, நீடிக்குமா? நிச்சயமாக நிலைக்கும்.
7ஆம் இடத்துல குருநாதர் வந்து ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் 11 அதாவது இந்த அமைப்புகள் எல்லாமே திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகி தவிடுபடியா. உண்மையில சொல்றேன், குரு பலம் பெறுகிற போது திருமணம் செய்யுங்கள், நிச்சயமா அந்த வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும். முதல் திருமணம் அல்லது 2வது திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், உங்களை சந்திக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, காதலன் காதல் என்று அனைத்து உறவுகளும் நட்பு பாராட்ட போகிறது. நல்ல தொடர்புகள் கிடைக்க போகிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாகை சூட போகிறது. அதாவது 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்கிற போது உங்கள் திறமைகள் வெளிப்படும், அதிர்ஷ்டம் செயல்படும், இறை அருள் கைகூடி வரும். இந்த ஒரு சூழ்நிலையில உடனடியாக நேரடியாக சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள், இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள், வரத்தை அள்ளிக்கொண்டு வரலாமே. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிற போது, ராசிநாதனை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிற போது, ராசியிலே மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிற போது இறை வழிபாடுகள் 10-12 மடங்கு நன்மைகளை உடனடியாக கொண்டு வந்து தரும். ஆலய வழிபாட்டிற்கு, குலதெய்வ வழிபாட்டிற்கு இதுதான் சரியான காலம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐயா. இந்த வீடியோ, இந்த பதிவு ஆரம்பித்ததிலிருந்தே அற்புதமாக இருக்கிறது. அட்டகாசம் அமர்கலம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்தெந்த விடயங்களில் உஷாராக இருக்க வேண்டும் என்று தயவு செய்து அதையும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னால், 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உச்ச குருவாக இருந்து சனியை பார்த்த போது, அதாவது கடகத்திலிருந்து மீனத்தை பார்த்த போது சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருந்தார். மாதத்தினுடைய 19ஆம் தேதிக்கு பிறகு குருநாதர் மிதுனத்தில் சென்று அமர்ந்து ராசியை பார்க்க போகிறார். சனி பகவானுக்கு நேரடியான சுபர் பார்வைகள் கிடைக்கவில்லை. அதனால அவர் அர்த்தாஷ்டம சனியாக மெல்லிசா அப்படியே இயங்க ஆரம்பிப்பார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக ராசியையுமே பார்க்க போகிறார். வேலை விஷயத்துல, அதாவது வேலை தொழில் உத்தியோகம் என்று சொல்லி சாப்பிடாமல் ஓய்வு எடுக்காமல் உழைத்து உடலை பாழாக்கி விடாதீர்கள். சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய காலம். வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல, அதாவது மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் உழைக்க போகிறீர்கள். நல்ல வருமானம் இருக்க போகிறது, அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் வேலை என்று உடல் ஆரோக்கியத்தை பார்க்காமல் வேலை செய்யக்கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாங்கள் இங்கே வாழ்வதென்று சொன்னால் இந்த உடலை ஆரோக்கியமாக அழகாக பயணி பாதுகாக்க வேண்டும். அதாவது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, அதாவது இந்த உடல், உணர்ச்சிகள், உயிர் எல்லாத்தையுமே ஒரு இனிப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனநிலையில ஒரு இனிப்பாக இருக்க வேண்டும். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உயிர் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக செயல்பட வேண்டும். உடற்பயிற்சி, தியானம், யோகா, ஆலய வழிபாடுகள், பக்தி பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுவது, இந்த அமைப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்து சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய அந்த பிஸி ஷெட்யூல்ல நீங்கள் இயல்பாக செயல்பட முடியும். இந்த ஒரு விடயத்துல தான், உடல் ஆரோக்கிய விடயத்துல மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்கள் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கலாம். குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமையும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கூடுதலாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, யோகா, தியானம், ஆலய வழிபாடுகள், அமைதியான இடங்களுக்கு நல்லபடியாக சென்று வருவது, ஒரு பிக்னிக், ஒரு இயல்பான ஒரு உல்லாச பயணம், இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் உடலை நீங்களே ஆரோக்கியமாக, உங்கள் மனதை நீங்களே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். சரி, அதாவது மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்க போகிறார். குருவின் தொடர்பில் அவர் தன்னுடைய வீட்டில் இருந்த போதும், குருவின் வீட்டில் தனுசல் வந்து இருக்கிற போதும் குருவின் தொடர்புக்குள் தான் இருக்கிறார். அதனால செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்புன்னு சொல்லப்படக்கூடிய தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், சூடான பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்யக்கூடிய, உணவு பண்டங்களை சூடுபடுத்தி சூடான உணவு பண்டங்களை விற்கக்கூடியவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், மருத்துவமனையிலே ஈடுபடக்கூடிய ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் அனைவருக்குமே கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது தனியார் துறையில ஏதாவது ஒரு நல்ல வேலைக்காக நீங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் தந்தைக்காக நல்லபடியாக மனம் வந்து நீங்கள் ஏதாவது செலவு செய்வதாக இருக்கும். சந்தை வழி சொந்த பந்தங்களுக்காக, தந்தைக்காக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் ஒரு செலவொன்றை தந்தைக்காகவோ தந்தை வழி உறவுகளுக்காகவோ செய்து அதனால சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான காலம். அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. குறிப்பாக தந்தைக்கு ஏதோ ஒரு உதவியை நீங்கள் செய்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான பொற்காலம். சுக்கிர பகவான் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். இதனால ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், அதாவது வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், துணிக்கடை, ஃபேன்சி கடை வைத்திருப்பவர்களும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. சனி பகவானுக்கு நேரடியான குரு தொடர்போ சுக்கிர தொடர்போ கிடைக்கவில்லை. அதனால
அவருக்கு நேரடியான பார்வை, குருவின் பார்வை கிடைக்கவில்லை. உண்மையில சொல்றேன், சனியினுடைய துறையிலே மதுபான கடை வைத்திருப்பவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் மண்ணெண்ணெய் விற்பனை செய்பவர்கள், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பவர்கள், கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள், ஆயில் அண்ட் கேஸ், இந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் குரு பகவான் நேரடியாக ராசியை பார்த்து, ராசி நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறது. 3, 7, 11 1ஆம் இடங்கள் எல்லாம் குருவின் தொடர்பால வலுக்க இருக்கிறது. உண்மையில சொல்றேன், இப்போது குரு உங்களுக்கு உச்சமடைந்துதான் இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுடைய மாதம். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆணவத்தை தலைக்கு ஏற்றிக் கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு பக்தி பூர்வமாக குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமான் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.